வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மௌன காலத்தில் பேசாமல் இருப்பதை விட நம் ஆன்மாவுக்குள் பதிவாகியிருக்கின்ற வேண்டாத பதிவுகளை விலக்குகின்ற தருணம். அல்லவை தேய, உள்ளதை உணர, நல்லதை செய்யலாம். அப்படி என்றால் என்ன அப்படின்னா, தற்சோதனை பண்ணணும். இப்போ இவ்வளவு நேரம் பண்ணதெல்லாம் என்னன்னா, தற்சோதனை செய்வதற்காக தயார்படுத்துதல். அதனால வேதாத்ரி மகர்ஷி அலைந்து கொண்டிருக்கின்ற மனதை நிலைப்படுத்துவதற்கும் ஆடாமல் இருப்பதற்கும் பயிற்சியெல்லாம் தவம். 9 விதமான தவங்களை கொடுத்திருக்கார் வேதாத்ரி மகர்ஷி. அதுல இறைநிலை தவம் என்பது ஆழியாரில் பிரம்மஞான வகுப்பில் விளக்கம் கொடுத்து அந்த தவத்தை நடத்துவாங்க. அதனால 9ல் 1 கழிஞ்சுது. அப்பா 8 தவம் ஆக்கினையில துரியத்தோட அடைச்சாச்சு. அப்பா 7 தவத்தை ஒரு எங்க மன்ற பெண்மணி தான், ஐயா இன்னைக்கு எங்க வீட்டுக்கு டிஃபனுக்கு வந்துடும். ஓகேம்மா. அதுக்கு முன்னெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கூச்சப்படுவேன் நான். இப்ப அதெல்லாம் கிடையாது. யார் கூப்பிட்டாலும் போய் சாப்பிட வேண்டியதுதான். ஏன்னா என்னால சமைக்க முடியாதுங்க, வேலை இல்லை, டைம் இல்லை எனக்கு. அதனால போய் சாப்பிட்றோம். அங்க பார்த்தா ஒரு டைம் டேபிள் போட்டுருந்தாங்க அம்மா. திங்கட்கிழமை காலை இட்லி, இரவு தோசையோ சப்பாத்தி, என்னம்மா மாத்தி மாத்தி எழுதி வச்சிருக்குது. உப்புமாவில இருந்து அதுக்கப்புறம் என்னென்னோ எழுதியிருக்காங்க. என்னம்மா இதுக்கு கூடவா டைம் டேபிள்? நம்ம தவத்துக்கு ஒரு டைம் டேபிள் போடலாமே. திங்கட்கிழமை துரியத்தவம் செய்வேன், செவ்வாய்க்கிழமை பஞ்சேந்திரம் செய்வேன், புதன்கிழமை துரியாது, அதுக்கு போட. ஆமாங்க ஐயா, நான் கூட கேட்கணும்னு நினைச்சேன். என்னைக்கு போடுவேன்? சின்னவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் போடுவியா? அது நான் தமாஷா தான் பேசினேன். இல்லைங்க ஐயா, நீங்க சொன்னது கரெக்டையா. இனிமேல ஒரு வாரம்னா ஒரு வாரத்துக்குரிய தவம் கொடுத்துருக்காரு. அதுல இன்னொரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பஞ்சபூத நவகிரகத்தவும் நாங்க மண்டத்துக்கு போனாதான் சார் செய்வோம். ஒரு சில அம்மா சொல்லாங்க. இப்போ ஒன்றும் பிரச்சனையே இல்லை. செல்லு எடுத்து கூகுள்ல போய் வேதாத்ரி.com உள்ள போனீங்கன்னா வேதாத்ரி மகரிஷியே நமக்கு தான் எடுக்கிறார். எல்லா வசதி வாய்ப்பும் வந்தாச்சு. ஹெட்போனை போட்டுக்கிறதும் இல்லையா, நல்லா அந்த ஒளி அலை நம்ம இல்லறம் முழுவதும் பரவட்ட மூடு. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலையும் மாலையும் நாங்கள் கட்டாயம் செய்யறோம், முடிவு பண்ணி வச்சிருக்கோம், செய்யறோம். அது இல்லாம வேதாத்ரி மகரிஷி சொல்றார், அமாவாசை பௌர்ணமி தினங்களில் செய்யுங்க, கிரகண நாட்களில் அந்த தவத்தை செய்யுங்க. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் செஞ்சோம்னா இயற்கையாக நாம் பெற வேண்டிய ஆற்றல்களை அது கொடுக்க தயாரா இருக்குது. நீ வாங்காம இருக்கிற. இதெல்லாம் யோசிக்கிறது யாருன்னா வேதாத்ரி மகரிஷி. அப்ப தற்சோதனை எதுக்கு? அந்த 2 தவம் கொடுத்துட்டு இப்ப நம்ம 2 தவம் இல்லைங்க, 4 தவம் பண்ணிருக்கோம். துரியத்தவம், பஞ்சேந்திரியத்தவம், துரியாதீதத்தவம், 9 மையத்தவம், 4 தவம் முடிஞ்சு. இப்ப தற்சோதனைக்கு தயார். என்ன செய்யலாம் தற்சோதனையில் அப்படின்னா, ஒரு மாற்றம், வித்தியாசமா ஒரு கோணத்துல பார்க்கலாம். முழுமை பேருன்னு ஒண்ணு தலைப்புல எழுதியிருக்காரு மகரிஷி. மனவளக்கலை பாகம் 1, அதுல ஒரு சார்ட் போட்டிருப்பார். மனவளக்கலை 4 அங்கங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அகத்தவம், அகத்தாய்வு, குணநலப்பேறு, முழுமைப்பேறு. எனக்கு கூட இந்த 3 முடிச்சிட்டோம்னா முழுமைப்பேறு வந்துடும் போல இருக்க. 3 வருஷம் படிச்சோம்னா டிகிரி சர்டிபிகேட் கொடுத்துருவோம். அப்படிதான் நானும் கணக்கு போட்டேன். நான் வரல. என்னன்னா குணநலப்பேரில் தடுமாற்றம், தடம் மாற்றம். அப்புறம் என்ன முழுமைப்பேறு? அப்ப என்ன சாமி பண்றதுன்னு அதுக்கு ஒரு செக் வைக்கிறார் வேதாத்ரி மகரிஷி. அதுதான் இன்றைக்கு தற்சோதனை. 16 வரிகளை கொண்ட ஒரு கவி எழுதுறாங்க மகரிஷி. இன்னும் சார் அவ்வளவு பெருசா தற்சோதனை பண்ணணும் இல்ல, சிம்பிளா இருக்கும், நான் பண்றேன். நிறைந்த குருவின் மூலம் நேர்முகமாய் குண்டலினி யோகம் கற்று நித்தம் தவம் ஆந்து ஆற்றி உண்மை உணரப் பெற்றால் முனைப்பு போகும். நிறைந்த குரு யார்? பிரம்மத்தை உள்ளங்கை நெல்லிக்கனி போல உணர்ந்தவர் எவரோ அவரே உண்மையான குரு. உணர்ந்த பிரம்மத்தை தன் சீடனுக்கு அப்பழுக்கற்ற தன்மையில் அனைத்தையும் உணர்த்துகிறவர் யாரோ வேதம் சொல்லுகிற குரு வேதாத்ரி மகரிஷி.
உணர்ந்ததை நாம மட்டும் உணரலன்னா அந்த செல்ஃபிஷ் கிடையாது, சுயநலமே கிடையாது. வேதாத்திரி மகர்ஷிக்கு தன்னுடைய சீடனுக்கு கொடுக்கணும். அப்படிப்பட்ட குருவின் மூலமாக நீ குண்டலினி யோகம் கற்றிருக்கிறாய். கற்றது பெருமை அல்லப்பா, அதை கடைபிடிக்கணும். காலை மாலை தவறாமல் தவம் செய்ய தவம் செய்ய செய்கத்தவம் 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 தவம் செய்வார் தம் கருமம் செய்வார். மற்றெல்லாம் அவம் செய்வார் ஆசையில் உட்பட்டு என்று வள்ளுவர் எழுதுது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஆக்கினி தவம் எப்படி செய்யறது, துரியத்தவம் எப்படி செய்யறது, பஞ்சேந்திர தவம் எப்படி செய்யறது என்ற விளக்கம் வேதாத்திரி மகர்ஷிகள். அவர் சொன்னதை குறை சொல்லல. தவம் செய்தனா உன் கடமைகள் சிறப்பாக இருக்கும் என்பது திருவள்ளுவர் சொல்றது. வேதாத்திரி மகர்ஷி சொல்றது தவம் செய்ய மனதினுடைய அலட்சியல் வேகம் குறைய 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 உன்னுடைய அணுகுமுறை மாறும். அதனால இந்த தவத்தை எல்லாம் ஒரு காலத்துலதான் நமக்கு எல்லாம் இந்த தவம் எல்லாம் யாரும் கொடுக்கலைங்க. இவர் கிடைச்சது நமக்கு பெரிய பாக்கியம். அதனால அப்படிப்பட்ட ஒரு குரு நமக்கு தவம் கொடுத்திருக்கிறாரு. ஒரு இந்த வரி சொன்ன உடனே ஒருத்தர் கேட்டார், அவர் மூலியமா நான் குண்டலினி யோகம் பெறலையே. ஆனாலும் அவர் மூலமாக தீட்சை பெற்ற பேராசிரியர் மூலமாக நீ பெற்றியா அப்படின்னா மானச தீட்சை ஞான தீட்சை அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. என்னன்னா வேதாத்திரி மகர்ஷி நேரடியாக நமக்கு தீட்சை கொடுக்கவில்லை என்றாலும் ஆசிரியர் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் வேதாத்திரியாகவே அவரை மதிக்கணும். எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். கிடைச்சாச்சு குரு, குண்டலினி யோகம் பெற்றாச்சு. அதனால அவரை நமக்கு தீட்சை கொடுத்தவரை உதாசீனப்படுத்தக்கூடாது, அவமதிக்க கூடாது. வேதாத்திரி மகரிஷியாகவே பாவித்தல். கிடைச்சாச்சுப்பா தவம் பண்ண. தவம் பண்ணா என்ன சாமி கிடைக்கும்? ஆணவம் ஒழியும். அது ஒழிய மாட்டேங்குது. என்ன அது அடிக்கடி ஏன் சொல்றேன்னா அவர் அங்கங்க குறிப்பிடுறாரு. இதை முன்ன கூட சொன்ன பாருங்க. அது குறைஞ்சதுன்னா அவர் உண்மை தெரியுமா, என்ன உண்மைன்னா அவனே உணர்ந்துருவார். அதனால்தான் பட்டினத்தார் சொல்றார், ஊனுக்குள் நீ நின்று உலாவினதை காணாமல் நான் என்று இருந்து நலன் அழிந்தேன் பூரணமே. உள்ளவே இருந்திருக்கிறியப்பா, நான் இவ்வளவு நாள் பார்க்கலையேன்னா காரணம் நான் ஆணவம் கண்மம் மாயை மறைத்து கொண்டிருந்தது. அதெல்லாம் விளக்கணும்னு தெரியல. அப்ப நம்ம கிட்டே இருக்கு, நமக்கு தெரியலன்னா அதுதானே மேட்ரு. அப்ப ஏதோ உள்ள குறை இருக்குது. அந்த குறையே என்ன எது மூலமா பண்ணணும் அப்படின்னா தச்சோதனை செய்து 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 கொஞ்சம் கொஞ்சமா கிளியர். அதுதான் சொல்றாரு. நிறைந்த குருவின் மூலம் நேர்முகமாய் குண்டலினி யோகம் கற்று நித்தம் தவம் ஆழ்ந்து ஆற்றி உண்மை உணரப் பெற்றால் முனைப்பு போகும். அந்த முனைப்பு போன பிறகு, உண்மையை உணர்ந்த பிறகு இன்னொரு உண்மை தெளிவாகும். என்ன உண்மைன்னா இறைவனது பகுதி நிலை உயிர் மனமாய் தேர்ந்ததன் உறைவிடமாம் உடல் அதுவை சமுதாயம் உற்பத்தி செய்து. நீ யார்? அவனுடைய ஒரு பார்ட், பகுதி. இறைவனுடைய ஒரு பகுதிப்பா. இந்த பகுதி இயங்குவதற்கு ஒரு உடல் தயார் பண்ணி வச்சிருக்கிறான் ஆண்டவன். அதுல போய் நீ கருவாக உருவாகிறாய். இந்த கரு வளர்ச்சி பெறுவதற்கான அத்துணை பொருள்களையும் யார் கொடுப்பதுன்னா அப்பா அம்மா இல்லப்பா, சமுதாயம் கொடுக்குது. இறைவனது பகுதி நிலை உயிர் மனமாய் தேர்ந்ததன் உறைவிடமாம் உடல் அதுவை சமுதாயம் உற்பத்தி செய்து பல பொருட்கள் ஈந்து பண்பாட்டுடனே வளர்த்து கல்வி தொழில் காப்பு தந்த முழு கதையும் சிந்தனையின் முதிர்ச்சியினால் உணரப்பெற்று. சிந்தனைனாவே அறிவு இயக்கத்தில் இருக்குன்னு அர்த்தங்க. அதுல என்ன முதிர்ச்சி அப்படின்னா அவனோடு சேரும்போது ஏற்படுகிற முதிர்ச்சி. அந்த ஜீவன் அந்த பிரம்மாவோட ஐக்கியமாகிற போது அதுக்கு பேர் என்ன சொல்றாருன்னா சிந்தனையின் முதிர்ச்சியாம். வேற ஒரு இடத்துல இந்த கருத்தை கையாளுறாரு வேதாத்திரி மகர்ஷி. நான் அந்த இறைவனுக்கு பாடலா பாடின பார்த்தீங்களா, அறிவின் உயர்நிலையில் அன்பும் கருணையுமாய். அதுதான் திருமூலர் சொன்னார், அறிந்தது சிவம் மலர்ந்தது அன்புன்னா. நீ அதை உணர்ந்துட்டேன்னு வச்சுக்க, இறைவனை நீ உணர்ந்து விட்டால் உன்னிடம் இருந்து என்ன வரும்னா அன்பும் கருணை வருமா.
அதைதான் இவர் என்ன பண்றாரு, இப்படி எழுதுறாரு, அறிவின் உயர்நிலையில் அன்பும் கருணையுமா. அதேதான் இங்கே எழுதுறாரு. அந்த நிலை உணர்ந்துட்டேன்னா உன்னுடைய எல்லா உண்மைகளும் தெளிவாகும் பாரு. இறைவனுடைய பகுதி நீதான். அதுக்கப்புறம் அது வளர்றதுக்கான ஒரு தாய் கருப்பையில் அது வளர்ச்சி பெறுவதற்கான அத்துணை பொருட்களையும் மட்டுமல்ல, உணவு, உண்ணுகின்ற உணவு, கல்வி, தொழில், காப்பு, அனைத்து, அது மட்டும் இல்ல பண்பாடு, எல்லாவற்றையும் இந்த சமுதாயம் கொடுக்கிற உண்மையை எப்போ உணர்ற நீ? அவனோடு ஐக்கியமாகும் போது இதெல்லாம் உணரணும். சிந்தனையின் முதிர்ச்சியினால் உணரப் பெற்று வினை பதிவாய் பெற்ற கரை நீங்க. வேற எந்த ஆன்மீகத்திலும் நாம் பெற்றிருக்கிற கரையை போக்குவதற்கு வழி மார்க்கம் எதுவும் இல்லை. வேதாத்திரி மகரிஷியுடைய மனவளக்கலையில் மட்டுமே நாம் பெற்றிருக்கிற முன்வினை பதிவு, தன்வினை பதிவு கழிவதற்கு வழி சொல்லியிருக்கிறார் வேதாத்திரி மகரிஷி. பழிச்செயல் பதிவு நீக்கம், பிராயச்சித்தம் செய், மேல் பதிவு செய், பதிவு முறிவு செய். 3 வழிமுறைகளில் வேண்டாதவைகளை விளக்குவதற்கு வழி சொல்லி இருக்கிறாருங்க வேதாத்திரி. அதுதான் எழுதுறார். வினை பதிவாய் பெற்ற கரை நீங்க, எல்லாம் நீங்கிற வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கப்புறம் எழுதுறார் பாருங்க, கரை நீங்க உயிரதனை இறை நிலைக்கும். அவன் எவன் கொடுத்தானோ உயிரை அவன் எடுத்துன்னு போயிடுவான். நீ என்ன அனுமதி பண்ணி பிஎம் ரெக்கமெண்டேஷன், சிஎம் ரெக்கமெண்டேஷன் எல்லாம் கொடுத்தா கூட ஹோல்டு பண்ண முடியாதப்பா, கதம் ஓவர். அது வரைக்கும் என்ன பண்ண போறேன்னா, கனிவுடனே இந்த உடலை இந்த சமுதாயத்திற்கு கனிவுடனே அர்ப்பணிக்கும் தகமை கிட்டும் இந்நிலையே முழுமைப்பேர். நான் இந்த 3 முடிச்ச உடனே முழுமைப்பேர் வாங்கி சர்டிபிகேட் வாங்கிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு பட்டம் அளிப்பு விழாவில் போய் கலந்துக்கலாம்னு நான் நினைச்சா, இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவ்வளவு ஈஸியா நடக்காது கண்ணா, இதெல்லாம் செய்யணும். என்ன செய்யணும் சாமி? உன்னுடைய பதவி என்ன, உன்னுடைய பொருளாதார வசதி என்ன, நீ எந்த நிலையில் இருக்கிறாய், என்ன தகுதியில் இருக்கிறாய், என்ன வேலையில் இருக்கிறாய், இதை கொண்டு இந்த சமுதாயத்திற்கு என்ன பண்ண முடியும்? ஏன்பா, ஒரு நாள்ல பூத்து மலர்ந்து மனம் வீசி மாலையில் செத்து போகுது மலர். அதுக்கு கூட என்ன தோணுதுன்னா, இன்னைக்கு ஃபுல்லா மனம் வீசணும்னு தோணுதான். அது நம்ம பாகுபாடெல்லாம் பார்க்கறது இல்லை. ஏழை வந்தான்னா மனமே வீசக்கூடாது, பணக்காரன் வந்தான் மட்டும் நம்ம மனம் வீசணும். நான் நினைக்குமா அப்படின்னா, அன்னைக்கு ஃபுல்லா மனம் வீசுதுங்க, செத்து போகுது, ஒரு நாள்ல உயிர் வாழ்ந்து போயிடுது. இது பாத்தீங்கன்னா அது எத்தனை வருஷம் ஆகுமோ தெரியாது. ஆனா இதே செய்யணும் இல்லையா அப்படின்றதுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு முடிவு பேர் அவ்வளவு ஈஸியா கட்டாதப்பா, இதெல்லாம் செஞ்சேன்னா முடிவு பேர் கிடைக்கும். அது கிடைச்சா என்ன பெருசா அப்படின்னா, கிடைச்சா இல்ல, உன் பிறவியிலேயே அந்த நிலை அடைந்து விட்டால் உன்னுடைய வாரிசு, உன்னுடைய பிரான்ச் அது எப்படி இருக்கும்னா, அவர்கள் வாழ்க்கையும் பிரகாசிக்கும், பெற்றோர்கள் தவும் பிள்ளைகளுக்கு நலம். அப்ப தற்சோதனை பண்ணணுமா வேணாமான்னா, தயவு செய்து செய்யணும். வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் தற்சோதனை செய்தால் என்ன ஆகும்னா, அதுக்கு ஒரு கவி எழுதி தள்ளி இருக்கிறார். 3ஆம் கிளாஸ் படிச்சு விட்டு 3000 கவிதை. நமக்கு 300 கவிதை கூட வரமாட்டேன். 30 கவிதை படுகிற வேலைக்கு மூச்சு முட்டுது எனக்கு. ஒரு அந்த நேரத்தில் எனக்கு அவர் மேல பொறாமையா இருக்கும். நாமளும் எழுதணும்னு உட்கார்ந்தா வரவே மாட்டேது, கப்பு எழுதினே இருக்கிறாரு. அதுக்கு தற்சோதனை ஒரு கவி எழுதுறாரு பாருங்க. இதுவும் தேவை, இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. அதுக்காக தனது குறை ஆந்து உணர்ந்து திருத்தம் பெற்றால் தருக்கு வழி. எங்கேயும் பாருங்க, ஆணவத்தை ஒழிக்கிறதுக்கு வரி எழுதுறாரு பாருங்க. தனது குறை ஆந்து உணர்ந்து திருத்தம் பெற்றால் தருக்கு வழி. அது ஒழிஞ்சிச்சுன்னா என்ன ஆகுமா, மனம் ஒரு தூய நிலையை நாடி செல்லும். அங்க போயிட்டு திரும்பி வந்தீங்கன்னா மற்றவரும் இதன் விளைவால் நலன் காண்பார்கள். இந்த இடத்த பாலசுப்ரமணியம் அவருடைய தந்தையார் இதுக்கான ஒரு மன்றமாக இதை உருவாக்கணும்னு பிளான் பண்றாங்க. அந்த நேரத்தில் இருந்த ஒரு கவுன்சிலர் பேசி பேசி கவுன்சிலிங் பண்ணி உடற்பயிற்சி கூடம் இருக்கு இல்லைங்களா, அது மனவளக்கலை உடற்பயிற்சி கூடமாக நாங்கள் மாற்றிக்கிறோம். அதேதான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால அந்த நேரத்தில் ஓகே பண்ணணும் பாருங்க. பண்ணதுனால எத்தனை ஆன்மாக்கள் இதன் மூலமாக பயனடைந்திருக்கிறதுங்க. இல்லைன்னு மச்சம் உடற்பயிற்சின்னா 2 பேர் வருவோம், 3 பேர் வருவோம், அவ்வளவுதான். இப்படி வந்ததுனால இங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் பெனிஃபிட் அடைஞ்சிருக்கிறாங்க.
அதை தான் சொல்றார் வேதாத்திரி. நம்ம கூட வீட்டு மாடிகளில் எங்க மன்றம் நடத்துறோம்னா அதை வாடகை விட்டா நல்லா வருமேன்னு உறவுக்காரன்லாம் சொல்லுவான். அந்த மாதிரி நல்ல ஐடியாலாம் சொல்லுவானுங்க உறவு. வேற வேலை இல்லை அவனுக்கு. என்ன பெரிய மன்றம், வாடகை விட்டா ஒரு 15,000 வரும்ல, 15,000 டாக்டர்கிட்ட கொடுக்க வேண்டியதுதான். அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, நீ அங்க அடிக்கடி போய் அவனோடு ஐக்கியமாகி திரும்பும் போது மனம் ஒரு தூய நிலையை நாடி சென்றால் மற்றவரும் இதன் விளைவால் நலன் காண்பார்கள். நான் எனது என்ற 2 சொற்களுக்கும் ஏற்புடைய கருத்துணரும் தகமை கிட்டம். இதுக்கு முன்ன நான் அப்படின்னா யாரையாவது மேய்க்கணும், அகற்றணும். அதிக அந்த ஆண்களுக்கு உள்ள குணம்ன்றார் வேதாத்திரி மகிழ்ச்சி. சுபாவம் ஆண்களுக்கு எவனையாவது மேய்க்கணும். ஆபீஸ்ல எவனும் அடங்கலன்னா வீட்டுல ஒண்ணு இருக்குதா அதையாவது அடக்கணும் இல்லைங்க. ஒரு ஆசை தானே. ஏய் காப்பி எடுத்துன்னு வாடி, இது அடக்கிற மாதிரி நான் அப்படி சொல்லிட்டு அடுத்தது எனதுன்றதெல்லாம் அப்படியே உங்க பக்கம் பார்க்கிறார் மகிழ்ச்சி. நான் என்ற அதிகாரம் ஆண்களுக்கு என்றால் தனது என்ற பொருள் பற்று பெண்களுக்கு எங்களுக்கு இல்லப்பா. இந்த 2 குணத்திற்கும் இங்க வந்த பிறகு வேற மாதிரி கருத்து வருது. நானுன்னு ஒண்ணு இல்லப்பா, எனதுன்னு ஒண்ணு இல்லை. இன்றைக்கு உன்னுடையது என்று சொல்வது நாளைக்கு வேற ஒருத்தங்க. ஒண்ணு இல்லைங்க, ஆசைப்பட்டு ஒரு கார் வாங்கணும்னு வச்சுங்களேன். இனிமேல் கார் ஓட்டினா கை ஒதுக்குது, 70 ஆயிடுச்சு. ஆனாலும் ஆசை இருக்குது ஓட்டணும்னு. பையன் பார்த்துனே இருக்கான், முடியல நான் ஓட்டுறேன் பின்னாடி ஓட்டுறேன். இப்ப என்னுடையது என்பது இப்ப அவனுடையது. ஒரு வாரம் வந்து எடுத்துன்னு போயிருந்தான். இப்ப என்னன்றான், டாடி சும்மா தானே இருக்குது, நம்ம வீட்டிலே இருக்கட்டும். இப்ப உன்னுடையதுன்றது அவனுடையது. நீ ஒன்னும் கேட்க முடியாது, உன் புள்ள நடக்கிறது சொல்றேன் நான். அப்ப என்னது நான் எனது எல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. அத்தனை செல்வமும் உன்னிடத்தில் நான் பிச்சைக்கு செல்வது எவ்விடத்தில். அத்தனை செல்வமும் உன்னிடத்தில் நான் பிச்சைக்கு செல்வது எவ்விடத்தில். வெறும் பாத்திரமோ அது என்னிடத்தில், அதன் சூத்திரமோ அது உன்னிடத்தில். ஒரு முறையா 2 முறையா பல முறை பல பிறப்பெடுக்க வைத்தாய். பழவினையா புதுவினையா கனம் கனம் தினம் என்னை தவிக்க விட்டாய். பொருளுக்கு அலைந்திடும் பொருளற்ற வாழ்க்கையும் துரத்துதே. உன்னருள் அருள் அருள் என்று அலைகின்ற மனம் என்று பிதற்றுதே. அருள் விழியால் நோக்குவாய், மலர்பதத்தால் தாங்குவாய். உன் திருக்கரம் என்னை அரவணை துணதருள் பெற பிச்சை பாத்திரம். நம்ம உடம்பு என்னன்னா வெறும் பிச்சை பாத்திரம். சூத்திரமெல்லாம் அவன்கிட்ட இருக்குது. ஆனாலும் இது ஆடுற ஆட்டம் அவன் தாங்க முடியலடா சாமி. அதனால மகரிஷிகள்லாம் கண்டுகிட்டு அந்த உள்ள இருக்கிற வேண்டாதெல்லாம் கிளியர் பண்ணப்பா. அதுக்கு நீ தற்சோதனை செய்தே ஆகணும்ப்பா. வீட்டுல நம்ம உட்காந்து தற்சோதனைன்னு உட்காந்து கொஞ்ச நேரம் உட்காந்து பாருங்க. மீதி எல்லாம் இருக்குது இல்லையா பக்கத்துல பக்க வாத்தியங்கள். உட்காந்துட்டாருப்பா, என்ன பண்ண போற இப்போ? தற்சோதனை என்னது? போய் வேலையை பார்ப்பியா? தற்சோதனை பண்றான். தற்சோதனை கமெண்ட் அடிக்கிறதுக்கு வீட்டுல 2-3 ஆத்மாவாவது கண்டிப்பாக இருக்கும். ஒரு ஆத்மா மட்டும் இங்க வந்து ஐக்கியமாக இருக்கும். 3 ஆத்மா அங்க நெகட்டிவா நினைக்கும் போது நமக்கு தற்சோதனை வராது, சோதனை ஆயிடும். அதனால பார்த்தாரு மனசிங்க, போய் மண்டத்துல போய் உட்காருங்க. இங்க பண்ண மாசத்துக்கு 1 நாளாவது தவம் இந்த மௌனம் இருங்க. இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள்லாம் ஆரம்பத்துல சேரும் போது ஆழியால தான் மௌனம், இங்க எங்கேயும் மௌனம் கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா காலத்தின் மாற்றம். 1 வாரம் தொடர் மௌனம் யாரு? தவமயம் நடத்துது. அறக்கட்டளை 15 நாள் தொடர் மௌனம், 30 நாள் மௌனம் தொடர்ச்சியா. அதுவும் இந்த சைதாப்பேட்டைக்காரன் 48 நாள் தொடர் மௌனம், மண்டல மௌனமே நடத்திட்டு இருக்காங்க. இல்லைங்க நடந்து கொண்டு இருக்கு. அப்படின்னா என்னன்னா நமக்கு எவ்வளவு வாய்ப்பு கொடுக்குறான் பாரு இறைவன். பயன்படுத்தணும். ஒரு நாள் நம்ம உட்காந்துங்கண்ணா, யார் கேட்குறவங்க
இப்ப உட்காரம்பா கொஞ்ச நேரம் பேசாம தான் இருக்கும். நம்மளால இருக்க முடியாது. ஆடிய காலம் பாடிய வாயும் சும்மா இருக்காது. அதனால்தான் வேதாத்திரம் வச்சு அவருவே முன்னுதாரணமா இருந்து நீ செய்தால் மாற்றம் நிச்சயம் வராது. எதிராக பாருங்க, நான் எனது என்ற இரண்டு சொற்களுக்கும் ஏற்புடைய கருத்துணரும் தகமை கிட்டும் உனது சொல் செயல் எண்ண குறைகள் போக்க உயர்ந்த தற்சோதனையை பழகிக்கும். அதுக்குதான் நான் ஒரு தற்சோதனை கொடுத்தேன். என்ன கொடுத்தேன் அப்படின்னா, பிரம்மத்தை உணர்ந்து விட்டோம், குண்டலினி யோக கற்றதனால் அதையெல்லாம் உணர்ந்தோம். உணர்ந்து விட்ட பிறகு இறைநிலை உணர்வையும் நமக்கு விளக்கம் கொடுக்கிறார் வேதாத்திரமாசி. அதையும் கொஞ்ச நேரம் அவரளவுக்கு நம்மால இறை உணர்வோடு லயமாக முடியலனாலும் கொஞ்ச நேரமாக முடியும். முடியாதது ஒன்னும் இல்லைங்க, முடியும். அப்ப முடிந்த பிறகு நமக்கு என்னென்ன எண்ணங்கள் வருது அப்படின்னா, இந்த சமுதாயம் என்னுடைய வளர்ச்சிக்கு எல்லாவற்றுக்கும் உதவி செய்திருக்கிறது. அதனால இது என்ன சொல்றாருன்னா, டியூ அப்படின்னா, டியூன்னா கடன், டியூ டு சொசைட்டின்னு பாருங்க. என்ன அப்படின்னா, இந்த சமுதாயத்திற்கு நீ கடன் பட்டு இருக்கிறாயப்பா, அதனால உன்னால முடிந்தது செய். இது கூட வரல. அது இந்த இறை உணர்வை பெற்ற பிறகு, அன்பும் கருணை கிடைத்த பிறகு நாமும் எதையாவது இந்த சமுதாயத்திற்கு செய்யணும்னு வருது. அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு சிலது என்ன சொல்லுது அப்படின்னா, ஏன் நாமே செய்யணும், அதுக்கு நான் என்னாலும் செய்ய முடியாது. அது இல்லாம இன்னொருத்தன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஐயோ அதெல்லாம் நம்ம வேலை இல்லையா, எவனா செஞ்சுட்டு போறான், மனுஷனா பிறந்தா அனுபவிச்சு 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 செத்து போடும் மொத்தம் சொல்றது. இன்னொருத்தன் சொல்றான், வெந்தத்தை தின்னுபிட்டு வேலை வந்தா செத்து போகணும். ரெண்டு எல்லாம் செத்து போத்துட்டு தான் இருக்கிறானே தவிர இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்றான்னா வரமாட்டேன். என்ன காரணம்னா, இறை உணர்வு கொஞ்ச நேரமாவது பெற்றான்னா அவனுக்கு அந்த தாட்டு வரும். அதைத்தான் வேதாத்திரம் வச்சு போராட்டம். இறை தத்துவத்தை எல்லோருக்கும் உணர்த்தினப்பா எனக்கு அந்த ஆர்வம். அந்த அடிப்படையில தான் அந்த பயிற்சிகளை எல்லாம் கொடுக்கிறாருங்க. அதற்கும் இப்ப அடுத்தது என்ன சிந்திக்கிறார் பாருங்க வேதாத்திரமாசி. தவம் கொடுத்தேன், பஞ்சேந்திரம் புலன் வழியாக இயங்கிக் கொண்டிருந்தான், அவனுடைய அறிவை உயிர் வழியாக மாற்றியாச்சு, மெய் வழி அறிவாகவும் மாற்றியாச்சு. அப்பவும் இவன் என்னன்னா பலவீனமா இருக்கான் நம்மால். அப்ப இவனுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கிறார். இந்த இயற்கையிலிருந்து வருகிற சக்தியை ஆற்றலை இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா கேர்லெஸ்ஸா விட்டான். எனக்கு கூட பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு முன்னாடி சூரியனிடமிருந்து வருகிற கதிர் எலும்போடு தொடர்பு, அது மட்டும்தான் தெரியும். இங்க வந்த பிறகு புதன் அதனோட தொடர்பு, இதனோட தொடர்பு, சுக்கிரன் அதனோட தொடர்பு, அது எல்லா கணக்கையும் இந்த சயின்ஸ் மாஸ்டர் சொன்னார். எங்க சயின்ஸ் மாஸ்டருக்கே தெரியாது. அதனால அந்த ஆள் சொல்ல. நம்ம சயின்ஸ் மாஸ்டர் என்ன பண்றாருன்னா விலாவரியா அது இது இந்த உறுப்புகளோடு தொடர்பு இருக்கிறதப்பா. அப்ப அந்த இயற்கை ஆற்றல் எல்லாம் உனக்கு வரவாக்கி கொண்டால் மற்ற தவங்கள் எல்லாம் சிறப்பாக வரும்ன்றாரு. அப்படின்னா இவனுக்கு என்ன குறைபாடுன்னா, இயற்கை நம்ம ஐந்தறி விலங்கினங்கள் பாருங்க ஜாலியா வாங்கிட்டு இருக்குது, இயற்கை ஆற்றல்களை ரிசீவ் பண்ணுது அது. ஆனா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நல்ல இந்த குளிருக்கு ஜம்முன்னு 7-8 மணி வரைக்கும் சூரியன் வர்ற வரைக்கும் தூங்கலாம், நல்லா இருக்கும். இல்ல ஒரு சில சொல்றதுதான். அதனால்தான் இந்த ஐபிஎஸ் கலியமூர்த்தி அடிக்கடி சொல்வார், 4 மணிக்கு எழுந்து கொள்ளுகிறவன் ஞானி, 5 மணிக்கு எழுந்து கொள்ளுகிறவன் அறிஞன், 6 மணிக்கு எழுந்து கொள்ளுகிறவன் மனிதன், 7 மணிக்கு எழுந்து கொள்ளுகிறவன் டேஷ். நான் சொல்லலப்பா, இல்ல அந்த மாதிரி சொல்வார். நான் அதுல இருந்து விடுபட்டேன் நான். அதனால எப்பவுமே சுறுசுறுப்பா இருக்கணும். நம்ம ஐயா பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பாகி போகுது. பம்பரமா சுத்துறாரு இந்த வயசு. அது பாருங்க, கிண்டி மன்றம் தொய்வு ஏற்பட்டு விடும், தொங்கி விடும்னு வரும்போது நமக்கு ஒரு ஆற்றல் வருது பாருங்க. இயற்கை நீங்க போங்க, அங்க போய் கொஞ்சம் கிரியேட் பண்ணுங்க. நமக்கு என்னன்னா, நம்ம தனியா இருந்தா அப்படியே மயங்கிட்டு இருப்போம். இன்னொன்னு வந்து சேர்ந்ததுன்னு வச்சுங்களேன், ஆக்டிவேட் ஆகிடும். மயிரை சொல்லுவாங்க, விதை அப்படியே வச்சுட்டேன்னா மங்கி போயிடும்பா, அப்படியே மங்கி போயிடும்பா. அதே விதையை மண்ணில் ஊன்றி தண்ணீரை ஊற்றினால் பஞ்சபூதத்தில் 2 தத்துவம் அதனோடு சேரும் போது அதற்குள்ள இருக்கிற அறிவு ஆக்டிவேட் ஆகும். இங்கேயும் இருக்குது அறிவு, எவ்வளவு நாள் ஆக்டிவேட் ஆகல, இன்னொன்னு சேர்ந்ததுன்னா ஆக்டிவேட் ஆகும். அதனால பார்த்தார் வேதாத்திரம், இயற்கை ஆற்றல் எல்லாம் உதாசீனப்படுத்தி கொண்டு உதவாம இருந்திருப்பா, அதெல்லாம் உள்ள வாங்கிக்கும்.
வாங்கிட்டேன்னு வச்சுக்க, மற்ற தவம் நல்லா வரணும். அதுக்கு ஒரு கவி எழுதுறாரு. இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவாய் என்னும் போதிலே ஏற்படும் ஓர் இன்பமதை என்று சொல்வேன். நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டங்கள் நான் அகத்தே காணுகின்றேன் நடனமாடும் காட்சியாய். உன் பெரிய பேர் இயக்க ஓமையற்ற ஆற்றலால் உலகங்கள் அத்தனையும் உருளுதேவோர் கொத்து போல் தன்மயமாய் தான் அதுவாய் தவறிடாது இயங்கும் முன் தன்மையினை எண்ண எண்ண தவமது ஆனந்த். என்ன சொல்றாரு? அந்த இயற்கை ரகசியங்கள்லாம் பாருங்க, மனசுக்கு ஒரு மகிழ்ச்சி கொடுக்கும் பாருங்க, புத்துணர்ச்சி கொடுக்கும் பாரு. ஆனா நமக்கு அதெல்லாம் நினைச்சிட்டு மாட்டேங்குது. எதிர்விட்டுக்கான நல்லா 2 வார்த்தை கேட்காம விட்டுட்டேன் பாருண்ணா, இதே நினைச்சிட்டு இருக்கிறேன் நான். இங்க வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எவனை என்ன பண்ணலாம், எவனை என்ன கேட்கலாம், நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்கணும், இப்படி எல்லாம் இந்த எண்ணம் இருந்ததுங்க ஒரு காலத்துல. இவர் என்னன்றாரு, அதெல்லாம் எதுக்குடா அவனுக்கு, இங்க வா, அது பாரு, அதை பாரு, கீழே பார்க்காதுரா, கீழே பார்த்தேன்னா கீழான எண்ணம் மேல வந்து பாரு, அதை பாரு. அந்த இயற்கை ரகசியங்கள் எல்லாம் பார்க்கிற போது அப்பா 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 எப்படி சுத்தி. இந்த திருவிழாவில் சின்ன பையனா இருக்கும்போது பார்த்தோம் பாருங்க, அந்த மாதிரி பார்க்கணும். இங்க இருந்தோம்னா இந்த நம்ம கூட பழகிறதுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அதான் சொல்லுவாங்க இல்லையா, நீ யாரோட பழகிறன்னு சொல்லு, உன் புத்தியை நான் சொல்றேன்னுவான். நமக்கு இங்க வர்றதுக்கு முன்னாடி நிறைய இந்த மாதிரி கேஸ் தான் நமக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இருந்தது. அதனால இதை பத்தி சிந்தனையே கிடையாது. பாரு, தியானங்கன்னெல்லாம் எனக்கு கூப்பிட நான் வரமாட்டேன், ஜாலியா இருக்கும். ஆனா இங்க வந்த பிறகு இங்க இருந்து நான் ஜாலியா இருக்க மாட்டேன், மேல வாங்கினார் மகேஷ். மேல வர்றது இல்லாம ஒரு தத்துவம் சொல்லுவார் வேதாந்தி மகேஷ், ரொம்ப அதாவது ஈஸியா புரிய வச்சாருங்க நமக்கு. அந்த துரியாதீத தவழக்கம் கொடுக்குறாரு நமக்கு. ஏன்னா அடிக்கடி அந்த முனைப்பு ஆணவம் கண்மணி ஏன் குறிப்பிடுறாருன்னா அடிக்கடி வந்துடுது அது. அதனால என்ன பண்றாரு, துரியாதீதத்துல வந்தீங்களா மேல வாங்க, துரியத்திலிருந்து அப்படியே ஒரு அடி உயரம், தோ என்றால் 2, தஸ் என்றால் 10, 12 அங்குலம், இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. தோ தஸ் ஆங்கன்னா தெரியாது. அப்படியே 12 அங்குல உயரத்துக்கு உயர்ந்து விரிந்து நின்னுட்டீங்களா, அப்படியே 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 மேலும் மேலும் விரிந்து விரிந்து விரிந்துடுவாரு. எங்கேயா கூட்டம் போனாங்க அப்படியே பாருங்களேன். நமக்கு பரிச்சயமான கோளை மட்டும் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவார். அப்படியே சந்திரன் அளவுக்கு மனம் விருந்தனுன்னா குழந்தையில இருந்து தெரியும் அவங்களுக்கு சந்திரன். நிலா நிலா ஓடி வா நம்ம அம்மா அப்பத்துல இருந்து தெரியுது அது. அதனால இவன் அங்க கொண்டு போய் கொஞ்ச நேரம் ஹோல்டு பண்ணணும். வந்துட்டியா, அங்க குளிச்சு உணருப்பா, உணரணும். சந்திரகாந்த சக்தி என் உடலை தூய்மை செய்யட்டும் எது சொல்லு. அப்படியே அப்படியே மலை மேலும் மேலும் விரிந்து போனா அதுக்கு முன்னாடி தெரியுது எப்படின்னா, சூரியன் நமஸ்காரம் பண்ணியிருக்கணும் இல்லையா, சூரியன்கிட்ட வா. வேற எந்த கோள்களையாவது உதாரணம் காட்டினார் அவர், புதனோட புதனா எங்க இருந்ததுன்னு தெரியாது எனக்கு. இது 2 நமக்கு தெரியும். அதனால பழக்கமான இடத்துல கொண்டு போய் படைக்க விடுறாரு. இங்க வந்து ஒரு தத்துவம் சொன்னார் வேதாந்தி மகேஷ், அவர் விளக்கம் கொடுக்கிறார் துரியாதீத தவ விளக்கம். சூரியன்ல இருந்து நம்ம பூமியை பாருங்க அப்படின்றார். அவர் சொன்னதை கேட்டது நான் சொல்றேன் உங்களுக்கு, நான் பார்க்கல, நான் அந்த அளவுக்கெல்லாம் ஞானம் கிடையாது. இப்ப நம்ம விட அனுபவிச்சுறாங்க 2-3 பேர் இருப்பாங்க, தியாகராஜ் மாதிரி இல்லைங்க. அவர் உடனே சொல்றாரு, அவரு என்னன்னு, சுவாமி தோரம்பருப்பு சைஸ்ல இருக்குன்னா ஒருத்தன், இன்னொருத்தன் சொன்னா மிளகு சைஸ்ல இருக்கு சாமின்னா. சரியாக சொன்னீர்கள். யாரு? வேதாந்தி மகேஷ் அக்செப்ட் பண்ணல. இப்ப என்ன பண்றீங்க, கற்பனையா அந்த தோரம்பருப்போ மிளகோ 72% கட் பண்ணுங்க. ஏன்னா நீர் நிரம்பி இருக்கிறது. 72% கட் பண்ணோம்னா 28 பகுதி நிலம், அந்த நிலத்தில் கோடான கோடி ஜீவராசிகள், அதில் நீங்களும் இருக்கிறீங்க நானும் இருக்கிறேன்றார். இப்ப சொல்லுங்க நீங்க எங்க இருக்கீங்க? வாயை திறப்பான் கோபால். அதுக்கு முன்னெல்லாம் உட்கார்றதே செயல் வேற. என்னடா ஆணவம் அப்படின்னா, ஒண்ணு இல்லை, சம்பாதிக்கிறது ஆணவம் தான். என்னை தவிர எதுவும் இல்லை என்று இருந்த கோபாலுக்கு வேதாந்தி மகேஷ் சொன்ன இந்த விளக்கம், என்னிடம் எதுவும் இல்லை சாமி, எல்லாம் அவன் இறங்கு. இங்கே இருப்பது சில காலம், இதற்குள் ஏனோ அகம்பாவம், அதனால் உண்டோ ஒரு லாபம், எண்ணி பார்த்தால் சுகமாகும் தெளிவாகும். எவ்வளவு நாளுங்க, 120 வருஷம் யாரும் வாழலைங்க. யாரோ ஒரு யோகி தப்பி தவிர வந்தாரு.
பிரசிடென்ட் கிட்ட போய் அவார்டு வாங்கினார். நானும் அந்த ஆளை ஃபாலோ பண்ணலாம் பார்க்குறேன். இப்பவே தடுமாற்றமாகுது, வண்டி ஓட்ட முடியல, சங்கடமா இருக்கு. ஆனாலும் வைராகியம் போயே ஆகணும். மழைன்னு சொல்லி பாலு சார்கிட்ட பர்மிஷன் வாங்கி மட்டம் அடிச்சுட்டு படுத்துடலாமான்னு யோசனை பண்ண, கோபால் தப்பு பண்ற, போயிட்டு வா. அதுக்கப்புறம் மொத்த கிளியரா இருக்கு. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், போ, பின்னாடியே போ. நீ எங்க போற? சும்மா நான் என் வழி தனி வழி எல்லாம் சொல்லக்கூடாது. அது சொன்னவங்க எல்லாம் போகவே மாட்டாங்க. அதனால நாம வேதாத்திரி மாசி போன பாதையிலேயே போனா ரத்தின கம்பளமிட்டு ஆன்மீக பாதையை செப்பனிட்டு அழகாக வடிவமைத்திருக்கிறார் வேதாத்திரி மாசி. தொடர்ந்து முன்னேறு. அப்படியே ஏதாவது ஸ்ட்ரகிள் வருதா என்ன நினைச்சுக்க போனார் வேதாத்திரி மாசி. நான் அடிக்கடி அதை நினைச்சுக்குவேன். கோபால் என்ன இடையூறு வந்தாலும் சரி, தவத்திலோ இல்லத்திலோ இடையூறு வந்தால், இன்னல்கள் வந்தால், இடைஞ்சல்கள் வந்தால், துன்பம் வந்தால், துயரம் வந்தால், நான் போடுறது இதெல்லாம் விட்டு இதெல்லாம் வந்ததுன்னா என்ன நினைச்சுக்கோ கோபால், வான்காந்த களத்தில் நான் நீக்கமர நிறைந்திருக்கிறேன், உடனே உன்னுடைய ஜீவகாந்த களத்தில் ஐக்கியமாகி விடுவேன், நீ தொடர்ந்து ஆன்மீகத்தில் முன்னேறி கொண்டு. எவங்க சொல்லுவான் அந்த மாதிரி குடின்ற? நான் கட்சாட்சி குரு குரங்கு பிடியாக பிடியவரை அவர்தான் சொன்னாரு என்கிட்ட. குரங்கு பிடியாக பிடிக்கிற எப்படி சாமி? என்ன சாமி அது குரங்கு பிடியான்னா, குரங்கு எப்படி குட்டி குரங்கு தாய் குரங்கு எப்படி பிடிக்குது? கெட்டியா பிடிக்கும். ஸ்லிப்பாகி கீழே விழுந்தா இயற்கை நியதி, தாய் குரங்கு அந்த குட்டி குரங்கை கன்சிடர் பண்ணாது, கேர் பண்ணாது, விட்டுரும். ஏன்னா நீ எனக்கு குட்டியாக இருக்க தகுதி இல்லைன்னு அர்த்தமா. ஆனா இங்க ஒரு உயர்வு என்ன தெரியுங்களா? அது ஏற்கனவே சொன்ன பாருங்க, சீடன் மூடனாக இருந்தாலும் குரு தன் நிலைக்கு உயர்கிறவரை ஓய மாட்டார், அந்த மூடனை கூட மேல ஏற்றி விடுவார். இந்த குரங்குக்கும் குருவுக்கும் உள்ள வித்தியாசம் தான். அப்ப நம்ம வேதாத்திரி மகர்ஷி நம்முடைய பலவீனத்தை எல்லாம் உணர்ந்து 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 வடிவமைச்சிருக்கிறாருங்க. 1 வருடம் 2 வருடம் அல்ல, கிட்டத்தட்ட 50 வருட கால ஆராய்ச்சியினுடைய விளைவு மனவளக்கல். இதுல எல்லாத்தையும் உள்ளடக்கி கொடுத்து இதெல்லாம் செஞ்சோம்னா நமக்கு ஆற்றல்கள் வரவாகி கொண்டே இருக்கும். செலவு அறிவின் மூலமாக இயக்குவதனால் அளவு முறையோடு இயக்க ஆரம்பிச்சு. அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜியும் வாங்கி கொண்டார் வேதாத்திரி மகர்ஷி. அப்ப பஞ்சபூத நவகிரக தவத்தை வடிவமைக்கிறார். அதை வடிவமைக்கும் போது பக்தி மார்க்கத்தில் என்ன அடிப்படையில் கொடுத்தார்களோ, மந்திரம், எந்திரம், தந்திரம். மனம் பிளஸ் திறம் இஸ் ஈக்குவல் டு மந்திரம். என் பிளஸ் திறம் இஸ் ஈக்குவல் டு எந்திரம். தன் பிளஸ் திறம் இஸ் ஈக்குவல் டு தன். மந்திரம்னா உங்களுக்கே தெரியும், பீஜாட்சர எழுத்துக்களை கொண்டு எந்த சொல் எந்த எழுத்தை எதனோடு சேர்த்தோம்னா என்னென்ன திறம் இங்க உள்ளக்குள்ள உருவாகுமோ அதை அடிப்படையாக கொண்டு அந்த காலத்தில் இந்த எழுத்துக்களை எல்லாம் கண்டுபிடிச்சு அதுல ஒரு கோர்வையாக்கி மந்திர சொற்களை உருவாக்கி இருக்கிறார்கள். அதுதான் சரவணபவா, நமச்சிவாயம், நமோ நாராயணன், இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள்லாம் இருக்கு. ஒரு முறைக்கு பல முறை அதை சொல்லும் போது அதுல ஒரு அதிர்வு இருக்கும் பாருங்க, ஃப்ரீக்வன்சி. அதனால அதெல்லாம் குறை சொல்ல முடியாதப்பா. ஒரு முறைக்கு பல முறை சொன்னா நிச்சயமாக நமக்குள் ஒரு வைப்ரேஷன் வரும், இல்லைன்னுலாம் சொல்லல. அதே அடிப்படையில நான் சொல்றேன் பாரு, அதையும் கேட்டுக்கோன்ற. மண்ணாலும் மண்ணிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் இதெல்லாம் மந்திர வார்த்தைகளாக இணைத்து மகரிஷி இந்த பஞ்சபூத நவரத்தவத்தை கொடுக்கிறாரு. அது சொல்லி அவங்க என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்கன்னா, நாம் உருவாக்கின உருவச்சிலைக்கிட்டே போய் நாம கேட்கிறோம். ஆனா இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இயற்கையினிடமிருந்து சுத்த வெளியிலிருந்து தன்மாற்றம் பெற்று வந்தவைகள் பஞ்சபூதங்கள், அதிலிருந்து வந்தவைகள் நமக்கோள்கள். அதுகிட்ட கேளு, கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு. இதை தூய்மை பண்ணின்னு போய் கேளு. நேத்து பண்ண அநியாயம், முந்தா நாத்து பண்ண அக்கிரமம், அதுக்கு முன்ன பண்ண அதெல்லாம் வச்சுக்கிட்டு போய் கேட்டேன்னா கொடுக்க மாட்டான். அதனால மனமது செம்மையானால் மந்திரம் செவிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை வைத்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை அடக்க வேண்டாம் என்றெல்லாம் சொன்னது எதுக்கு அப்படின்னா, இது தூய்மை பண்ணிட்டு கேளுப்பா, கேட்டது கிடைக்கும்.
அது பண்ண முடியலையே சாமின்னா, அதுக்குதான் பழிச்செயல் பதிவை நீக்கணும், பழைய வழிமுறை எல்லாம் சொல்லியிருக்காரு வேதாத்திரி. எல்லாவற்றுக்கும் வழி இருக்கிறது. அதனால இந்த தவம் இன்னொரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி கொடுக்குது. இது மட்டுமல்ல, இன்னொரு போனஸ் பயிற்சி வேற கொடுக்கிறார் வேதாத்திரி மகர்ஷி, ஜீவகாந்த பெருக்க பயிற்சி. அவருடைய இதுவெல்லாம் பாருங்க, உடலுக்கு உடற்பயிற்சி, உயிருக்கு காயகல்ப பயிற்சி, மனதுக்கு தியான பயிற்சி, வாழ்க்கை நல கல்விக்கு அகத்தாய்வு பயிற்சி, போனஸ் பொங்கல், போனஸ் தீபாவளிக்கு ஜீவகாந்த பெருக்க பயிற்சி. எதையாவது செஞ்சு பண்ணணும். மகரிஷி என்ன பண்ணாரு, எதையாவது செஞ்சு நல்லா இருக்கணும்பா, அதுக்காக இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி மண்டையை போட்டு குடைஞ்சு இதெல்லாம் கொடுத்துருக்காரு. அப்ப இந்த இயற்கை ஆற்றலை வாங்குவதற்கு என்ன பண்றாரு, இந்த அடிப்படையில மந்திரம் சொல்லியாச்சு. அடுத்ததுக்கு என்னன்னா ஒண்ணு இல்லைங்க, எந்த சொல் சொன்னால் உள்ளே இருக்கிற நரம்புகள் எப்படி ஆக்டிவேட் ஆகணும் அந்த காலத்துல இதெல்லாம் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கிறான். அதே அடிப்படையில் வேதாத்திரி மகர்ஷி மந்திரங்களை கொடுத்திருக்கிறாரு பஞ்சபூத நவகிரகத்தில். அதை கரெக்டா சொன்னோம்னா மனதினுடைய திறம் மாறும். எந்திரம் என்பதற்கு உதாரணம் சொல்லணும்னா இதுதாங்க எந்திரம். இதன் மூலமாக வேதாத்திரிய கருத்துக்களை உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறேன். மீடியா இது செய்தது யாரு அப்படின்னா நம்ம தானே. நம்ம மனித குலத்தில் யாரோ ஒருத்தர் செஞ்சிருக்கிறார். இதன் மூலமாக தகவலை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி அங்க ஒரு மீடியா வச்சிருக்கிறாங்க, உருவச்சிலை. யார் செய்ததுன்னா மனித குலம் தான். இல்ல சார், வேற்று உலகத்திலிருந்து ஒருத்தர் வந்தாரா, அவர்கிட்ட அந்த ஒளி இதெல்லாம் இருந்ததா, அப்படியே செதி கூட்டாருங்க. நான் என்ன சொல்ல முடியுமா அப்படின்னா நம்மால் தான் செஞ்சுக்கிறார். இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழுகின்றான், மனிதன் படித்த சிலைகளில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான். கவியரசர் கண்ணதாசன். உண்மை தானே? அப்ப நீயே செஞ்சுட்டு அதுகிட்டே போய் என்னப்பா ரிக்வஸ்ட் பண்ணிருக்கிற அப்படின்னா, குறையெல்லாம் இல்ல, கொஞ்சம் லேட்டாகும்பா அது வர்றதுக்கு. ஏன்னா நீ சொல்றத அங்க ஒருத்தர் இருப்பாரு, அவர் என்ன பண்ணுவார், டிரான்ஸ்பர் பண்ணுவார். அந்த டிரான்ஸ்பர் என்ன ஆகும், வான்காந்த களத்தில் பதிவாகி இது தூய்மையடைய ஒவ்வொன்னா கொடுத்துருப்பான் மேல இருந்து. அது புரியாம உனக்கு என்ன நினைப்பேன்னா மொத்தம் ஒரே நாள்ல அவன் குத்தணும். நம்மளால அந்த எதிர்பார்ப்போட போய் கேட்பான். அவன் ஒன்னோ ரெண்டோ கன்சிடர் பண்ணுவான். இவன் என்ன முடிவு பண்ணுவான்னா 10 கேட்டா 1 கொடுக்குறான். ஆனாலும் இவன் லாய்க்கு இல்லை, நம்ம வேற ஆளை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு தெய்வத்திட்ட போய் அங்க மாறிடுவான். அவரும் அதே கன்சல்ல தான் ரேஷன் கொடுப்பாரு. மொத்தமே கொடுத்துட மாட்டாருங்க. அப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்க பிரச்சனை இருக்குப்பா, அந்த அழுக்கெல்லாம் கிளியர் ஆகணும், அப்புறம் தான் கொடுப்பான். அதனாலதான் கண்ணதாசன் வேடிக்கை சொல்வார். என்ன வேடிக்கை சொல்வார், தம்பி அந்த கோயிலுக்கு மட்டும் போயிடாத, அந்த சாமி பேசுது. பேசினா என்ன சாமி அப்படின்னா, ஐயோ அது பேச ஆரம்பிச்சதுன்னா உன் வண்டவாளம் எல்லாம் தண்டவாளத்துல ஓட அங்க இருக்கிறவன் எல்லாம் உன்னை பத்தி தெரிஞ்சுக்குவான், போவியாப்போ. ஆமா இல்ல, இப்ப ஒண்ணு இல்லைங்க, நான் போய் கும்பிட்டுனே இருக்கிறேன். அது சாமி, கோபால் போன வாரம் பண்ண அநியாயத்தை சொல்லட்டுமா, ஐயோ சாமி சொல்லிட்டு போறீங்க, இதை வந்துடுறேன், உங்களுக்கு தேங்காய் வாங்காம வந்துட்டேன் நான் சொல்லிட்டு எஸ்கேப் ஆவானே தவிர சொல்ல பார்க்கலாம், சொல்லியா பார்க்கலாம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. எல்லாம் அறிவாமா, அவன் அறிவான், எல்லாத்தையும் சொல்லிவிடுவான். அதுக்கப்புறம் ஒன்னும் நடக்கல, உன்னிடம் இருக்கிற குறை உணர்ன்ற. நான் தெய்வம் கொடுக்கல, தெய்வத்தை குறை சொல்வதற்கு உனக்கு தகுதியே இல்லை. இதாங்க வேதாத்திரியம். தெய்வத்தை குறை சொல்றது இல்ல வேதாத்திரியம். குறை உன்னிடம் இருக்கிறது. ஆண்டவன் ஏன் குறை சொல்ற, ஆண்டவன் எனக்கு படி அழுக்கல, ஆண்டவன் எனக்கு அதை செய்யல, ஆண்டவன் எனக்கு இதை கொடுக்கல அப்படின்னா அவன் எப்படி கொடுப்பான், உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டான் அப்படின்றார் வேதாத்திரி மனுஷன். நான் சொல்ல, அறிவு கொடுத்துட்டானாப்பா. அந்த அறிவை பயன்படுத்தி இந்த உடலை எப்படி உபயோகப்படுத்தணும்னு தெரியணுமா தெரியாது அவனுக்கு? ஆமா தெரியும். நான் கண்ட வழிக்கெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறேன், அதன் மூலமாக ப்ராப்ளம் வருது. ப்ராப்ளம் வந்து அவங்ககிட்ட போய் என்ன பண்ற, இதுல இருந்து என்னை எப்படியாவது விடுவிச்சுக்கணும், நான் உனக்கு நடந்தே காவடி தூக்கின்னு வர்றேன்ப்பா, நடந்தே, அதெல்லாம் சொல்லாதன்ற. நான் இதை முதல்ல மாத்திக்கப்பா, அதுக்கப்புறம் அவன் கொடுக்க வேண்டியதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கொடுப்பான். சுயசிவன் தான் சொல்வார். நம்ம வேலையெல்லாம் கோபால் செஞ்சுட்டு இருக்கானே, யாரு, இறைவன். அதனால கோபாலுக்கு இன்னும் கொஞ்சம் ஆயுளை
எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். அதனால கோபால வேதாத்திரியத்துல சேர்த்து விட்டுடலாம். சேர்த்துட்டான்னா அவன் ஒழுங்கா பயிற்சி பண்ணுவான். பயிற்சி எல்லாம் ஒழுங்கா பண்றதுனால இந்த உடலுக்குள் இந்த உயிர் இன்னும் கொஞ்ச காலம். என்ன சும்மா கதெல்லாம் வரும்னு நினைக்கிறீங்களா? அவனுக்கு இறக்கம் வந்தாச்சு. அதனால என்ன பண்றான், இவனுக்கு எப்பப்போ எதை செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். நல்லபடியா போயிட்டு இருக்குது அப்படின்னா ஒவ்வொருவரும் அந்த மாதிரி செய்யணும்னு எண்ணம். அதுக்காக சொல்றேன். அதற்கான ஆற்றல்களை வேதாத்திரி மகர்ஷி ஒவ்வொன்னா திங்க் பண்ணி இந்த பயிற்சி பண்ணு, இந்த பயிற்சி பண்ணு, பயிற்சி. அப்ப இது செய்தோம்னா எந்திரன் அதுகிட்ட போய் கேட்டுருந்தா லேட் ஆகுது. பஞ்சபூத நவகிரத்தவத்தை 1/2 மணி நேரத்தில் செய்து அங்கே பெருக வேண்டிய எல்லா அனுகூலங்களையும் நீ பெறலாம். அங்க போகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா 48 நாள் பூஜை பண்ணணும். பெண்களால் 48 நாள் தொடர்ந்து போக முடியாது. ஆமா இல்ல? ஆமா. ஆண்களுக்கு பொறுமை இல்லை. 10 நாள் போவான், 12வது நாள் முரண் பண்ணி படுத்துன்னு இருப்பான். ஐயோ மறந்தே போன கோயிலுக்கு போத்துருப்பான் இல்லைங்க. இப்ப அந்த மறதி என்பது இயல்பா போச்சு. அதனால அவனாலே 48 நாள் போடணும். வேதாத்திரி மகர்ஷி இதெல்லாம் திங்க் பண்றாரு. 1/2 மணி நேரம் அதை உள்வாங்கு, அதனோடு உயிர்கலப்பு பெறு. உயிர்கலப்பு பெற்றால் அதனுடைய தன்மைகள் உனக்கு வரும். அதை வாங்கிக்கோ. இதுதாங்க எந்திரம் என்பது மீடியா. இறைவனுடைய மீடியாக்கள் அதெல்லாம். நவ கிரகங்களும் பஞ்சபூதங்களும் அவன் மூலமாக உருவாக்கப்பட்டது. அதனிடம் உன்னுடைய கோரிக்கை வைத்தால் இதை எப்படி பெற வேண்டும் என்ற டெக்னிக் யார் சொல்லி விடுகிறான்னா வேதாத்திரி மகர்ஷி. அதான் தன் திறம். தன் திறம், தன்னுடைய திறம் டெக்னிக். எந்திரம் என்பது நவ கிரகங்களும் பஞ்சபூதங்களும் எந்திரம். எந்திரம்னா அந்த மீடியா. அதன் மூலமாக வேண்டுப்பா என்னென்ன வேணுமோ வேண்டும்னா வேதாத்திரி மகர்ஷி வரிசை அடிக்கிட்டார். அதுல ஒவ்வொரு கிரகத்துக்கும் என்னென்ன வேண்டணும்னு சொல்றாரு. இதன் மூலமாக என்னென்ன நன்மைகள் பெறலாம் என்பதும் எழுதுறாரு. அதுல எல்லா கிரகங்களும் ஓகே. ஆனா ஒரு கிரகம் மட்டும் நமக்கு எதிரான கிரகம். என்ன கிரகம்னா அந்த சனின்னு ஏன்தான் அப்படின்றான். மற்ற கிரகத்திலிருந்து வர்ற கதிர்வீச்சு அவனாவது பாதகமா நினைக்கிறானா அப்படின்னா கிடையாது. சனிதான். ஏன்னா அதுக்கோட ஒருத்தர் டைப் பண்ணி வச்சிருக்கிறாரு. எப்படி ஸ்கேன் சென்டரோட டாக்டர்ஸ் டைப் பண்ணி வச்சிருப்பாங்களோ நம்ம கேட்டு நீங்க சொல்லி பாருங்களேன். ஸ்கேன் எங்க நண்பர் ஒருத்தர் வச்சிருக்கா சார், நான் அங்க எடுத்துன்னு வரட்டுமா? நோ, நான் சொல்ற இடத்துல தான் ஸ்கேன் எடுக்கணும். அப்பதான் 35% எனக்கு வரும். சொல்லாம சொல்லுவாருங்க. டீலிங் இதெல்லாம் எல்லாம் கமர்ஷியல் ஆகி போச்சு. அதனால சொல்றேன். நான் ஒன்னும் குறையெல்லாம் சொல்ல, நடக்கிற நடத்தை சொல்லிட்டு இருக்கிறேன், வேற ஒண்ணும் இல்லை. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா சனி கிரகம் சனி பிடிச்சு இப்ப இல்லது ஆரம்ப காலத்திலிருந்து சொல்லி பயமாத்தி விட்டாங்க நம்மள. நாம அது என்ன பண்றோம், என்னவோ நடக்குதுன்னு பயந்துட்டு இருக்கிறோம். அதுக்கான உதாரணம் சொல்றேன் பாருங்க. எப்படின்னு, பாம்பின் விஷம் கொடியது எல்லாருக்கும் தெரியும். அப்படியே வாங்கி எடுத்து குடிச்சுட்டேன்னா செத்துருவேன். அதுல கொஞ்சோண்டு எடுத்து பயன்படுத்தினா மருந்தாக பயன்படுத்தலாம். அதுவும் தெரியும் உங்களுக்கு. இன்னொன்னு சொல்லலாம். எப்படின்னா ஆரம்ப காலத்திலிருந்து இதை எதிரியாவே பார்த்திருக்கிறாங்க நம்ம சமுதாயத்துல. சனி இதை பண்ணிடும், அதை பண்ணிடும். சேலம் ருக்மணி அம்மான்னு ஒரு அம்மா இருப்பாங்க. இறந்துட்டாங்க சமீபத்துல. பக்தி மார்க்கத்துல டேரா தைரியமா பேசுவாங்க அம்மா. அந்த அம்மா பேசுறாங்க. பேசலாம் சரி. அந்த அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சில பெண்மணிகள் நேர சனி பகவானிடமே போய், ஏன்பா என்ன பிடிச்சிருக்காமே, என்ன விட்டுறப்பா, என்ன பிடிச்சிட்டு தொல்லை பண்ணாதுன்ற மாதிரி ரிக்வஸ்ட் பண்ணுவாங்களாம். அது இல்லாம உனக்கு நான் இங்க விளக்கேத்துறேனப்பா அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, அவனுக்கு விளக்கேற்றி பிரயோஜனம் இல்லை, அவருடைய பாஸ் ஈஸ்வரன், அவனுக்கு போய் ஏத்துங்கடி. அந்த அம்மா சொன்னதுமா, நீங்க எனக்கு தப்பா எடுக்காதீங்க, அவனுக்கு போய் ஏத்துங்கடி. அது இல்லாம இந்த எலுமிச்சம்பழத்தை திருப்பி விளக்கேற்ற சொல்லி எப்படி சொன்னாங்க, அதெல்லாம் அப்படியேதான் பேசுறாங்க. அது இல்லாம நீயா வாலண்டரியா வந்து என்ன பிடிச்சுட்டு இருக்கியாமாப்பான்னா 750 கோடி ஜனத்தொகையில
உன்னை தாண்டி நான் இவ்வளவு நாள தேடிக்கிட்டு இருந்தேன், நீயா வந்து வலிய வந்து நான் பிடிச்சிருந்து சொன்னதுனால இன்னிலிருந்து உனக்கு 7.5 ஸ்டார்ட். அந்த அம்மா சொல்லுது, நீயா போய் ஏண்டி வழியே போய் வாங்கிக்கினா. அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாதுங்க. வேதாத்ரி மகர்ஷியுடைய கருத்து என்னன்னா, எல்லா கிரகத்திலிருந்தும் கதிர்வீச்சுக்கள் வருவது போல சனி கிரகத்திடமிருந்தும் கதிர்வீச்சுக்கள் வருது. அதை வாங்கி நாம தந்திரமாக நரம்புகளுக்கு பயன்படுத்தி கொண்டு வீடு மொத்தம் பயன்படுத்திக்கிட்டோம். இப்ப சொன்ன பாத்தீங்களா, பாம்பின் விஷம் கொஞ்சம் எடுத்தேன்னா மருந்து, மொத்தமா எடுத்தேன்னா ஊட்ட கேஸ். அத மாதிரி கொஞ்சோண்டு எடுத்துக்கலாம். அதனால அந்த காலத்திலேயே யூகித்து அந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சுக்கள் ஏகமாக விழுகிற இடம் வந்து திருநள்ளாறு. அவங்க எவ்வளவு பிளான் பண்ணியிருக்காங்க பாருங்க. அதெல்லாம் மதிக்கணும். பிளான் பண்ணி அங்க ஒரு கோயிலை கட்டி ராஜகோபுரம் எல்லாம் கட்டி செப்பு கலசங்களை வைத்து அங்கிருந்து வருகிற கதிர்வீச்சுக்களை உள்வாங்கி உடனே செம்பு என்ன பண்ணணும், டிரான்ஸ்பர் பண்ணணும். அதே வச்சுக்காது. அதனால் அங்க வெளியிருந்தா வெளியே டிரான்ஸ்பர் பண்ணோம். பூமிக்கு அடியில், அதாவது உருவச்சிலைக்கு அடியில் இருக்கிற செப்பு தகட்டில் மந்திரங்களை எல்லாம் உச்சரித்து பூஜை பண்ணி போத்திருப்பான். வெறுமனே எதுவுமே செலவு வச்சிட மாட்டான் ஆலயத்துல. வேதாத்திரமா செய்கிறார், நான் சொல்ல. ஆலய வழிபாடு அந்த சப்ஜெக்ட்ல வேதாத்திரமா செய்கிறார். அந்த செப்புத்தகட்டில் பல 1000 மந்திரங்களை எழுதி உருவச்சிலைக்கு அடியில், அந்த உருவச்சிலை 6 மாதம் தானியத்துல ஊற வச்சிருப்பான். கோயில் 8 வருஷம் மனவளக்கலை மன்றம் நடத்தினாலும் இதெல்லாம் பார்த்திருக்கணும். அதுக்கப்புறம் வச்சு மண்ணுக்கு அடியில புதைச்சதுனால அங்கிருந்து வர ஆற்றல்களை அது சேமித்து என்ன பண்ணுதுன்னா அங்க எனர்ஜி சேவிங் பேங்க்னு எழுதுறாரு வேதாத்திரம். அங்க போய் நீ நல்ல எண்ணத்தோடு வளச்சோழா சுத்தம். அப்போ உன்னுடைய ஆற்றல் என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகாது, இன்க்ரீஸ். எவ்வளவு அற்புதமாக பிளான் பண்ணி கட்டி வச்சிருக்காரு மாதிரி. அங்க போய் நீ கொஞ்சம் வாங்கின்னு போ. அதனால இந்த பக்கம் ஆம்பளை நிக்கணும், இந்த பக்கம் பொம்பளை நிக்கணும். அது அந்த ஆற்றலை வந்து என்ன பண்ணும், கொஞ்சம் வாங்கணும். அதனாலதான் உடனே ஐயர் திட்டாரு, வெளியே போன்னு சொல்றாருன்னு தப்பா நினைக்காத. கொஞ்சம் வாங்கிட்டே நவரு. இவனுக்கு என்னன்னா இந்த பக்கம் கொஞ்சம் நேரம் நின்று வாங்குவான், அந்த பக்கம் கொஞ்சம் அலைவான் பாரு. அங்க கூட நிலைய இருக்க மாட்டான். இவன் ஆலயத்துல இந்தாண்ட நிக்கிற குள்ளமா இருக்கிற பொம்பளை நம்ம எவனோ ஒருத்தன் இந்தாண்டியான் தான் வெறுத்து போடுவான். அந்த சாமி கும்புற மூடே போடும் அவளுக்கு. என்னை பாக்குறான் இல்லையா, அதெல்லாம் அனுபவங்க. நானா பேசல, இது அனுபவத்தினால சொல்றேன். அப்ப என்னவோ கேட்கலான்னு வந்தா அதுக்குள்ளே மறந்துவிட்டேன். அதுக்குள்ளே ஐயர் தெரிஞ்சு ஐயர் ஒன்னும் சொல்ல, அவர் கரெக்டா தான் லிமிட்டா போ. இதாங்க வேதாத்திரமாய் சொல்ல வர்ற கருத்து. என்னன்னா, எந்த கிரகங்களும் நமக்கு பாதகத்தை செய்ய வேண்டும் என்பது இயற்கை நீதியே இல்லை. எல்லா கிரகத்தையும் பாருங்க. நானும் 24 வருஷமா இந்த போதனை செய்து கொண்டிருக்கிறேன். புதன் பசுமை நிறமான கதிர்களைத்தான் வீசிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இது காலையில பசுமையான நிறத்தை வீசுது, சாயந்தரத்துக்குள்ள பலவிதமான நிறங்களை வீசி வீசி ஒரு வெறுப்பு அடைந்து இருக்கா இல்லையா, ஸ்டாண்டர்டா வீசின்னு இருக்குங்க. இது அப்படி ஸ்டாண்டர்டா வீசலையே. காலையில ஒரு மாதிரி, அதுக்கு நான் நல்ல உதாரணம் சொல்லுவேன். வடிவேல் அந்த படத்துல ஆட்டோ ஓட்டுவான் பாருங்க. காலையில நல்லா அம்மா காலெல்லாம் அதெல்லாம் பண்ணுவான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாயந்தரம் பாத்தீங்கன்னா வேற மாதிரி ரூபத்துல வருவான். கைகளை தோளில் போடுகிறான், அவன் கருணை என்றவன் கூறுகிறான். பைகளில் எதையோ தேடுகிறான், கையில் பட்டதை எடுத்து ஓடுகிறான். போயும் மனிதனுக்கிந்த புத்தியை கொடுத்தானே, இறைவன் புத்தியை கொடுத்தானே. அதில் பொய்யும் புரட்டும் திருட்டும் கலந்து பூமியை கெடுத்தானே, மனிதன் பூமியை கெடுத்தானே. கெடுத்தானா இல்லையா? நான் நினைச்சேங்க, ஹிந்தியில போய் உள்ள உக்காந்த பிறகு அன்பர்கள் எல்லாம் வந்து அமர்ந்த பிறகு மழை வர வேண்டும். அப்படி இல்லைங்க, காலையிலேயே அந்த மாதிரி நினைச்சு வந்துட்டா 4 பேர் வந்தா கூட நடத்தவன்னு வச்சுங்க. என் எண்ணம் ஈடேறியதற்கு இறைவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டேன். இதாங்க ஒண்ணு. இப்ப வேதாத்திரமா சொல்ல அதுக்காக பயப்படாதப்பா. அதுக்கு இன்னொரு உதாரணம் சொன்னா ஈஸியா இருக்கும். பாரதியார் எல்லாருக்கும் தெரியும். நான் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. அவருக்கு அறிமுகமே தேவையில்லை. அவரை பார்த்தாலே ஒரு வீரம். அவர்
இளைஞர்களுக்கு எழுச்சி மிகு கவிதைகள் எல்லாம் எழுதி சுதந்திர தாகத்தை ஊட்டிக் கொண்டிருந்ததை பார்த்து பிரிட்டிஷ்காரன் என்ன பண்றான், இவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள போகணும்னு நினைக்கிறான். நண்பர்கள்லாம் என்ன முடிவு பண்றாங்கன்னா, பாரதி நீ உள்ள போக விடாது, நாங்கள் அனைவரும் சேர்ந்து பாண்டிச்சேரியில் உனக்கு ஒரு வீடு எடுத்திருக்கிறோம், அங்க போய் நீ செட்டில் ஆயிடு, அது யூனியன் பிரதேசம், பிரெஞ்சு கவர்மெண்ட், உன்னை அவன் அரெஸ்ட் பண்ணவே முடியாது. நண்பர்கள் எப்படி பண்ணியிருக்கிறான் பாரு. இப்ப இருக்கிற நண்பர்கள் ஜெயில் எட்டுமே அடிச்சுடுறாங்க பாவம். அந்த நட்பு அங்க போய் செட்டில் ஆகிறாரு. அங்க இருக்கிற நண்பர்கள் சொன்னாங்க, பாரதி அந்த பற்றிக்குள்ள தெருவுக்கு மட்டும் போயிடாத, அங்க ஒரு தாதா இருக்கிறான்னு சொல்லி அவரை பயமுத்தினாங்க. பாரதியார் ஒரு அசட்டு துணிச்சல் இல்லையா, அவர் என்ன பண்ணாரு, என்ன அங்க அப்படின்னு, இல்ல அவன் கை எடுக்கிறதுக்கு ஒரு ரேட்டு, கால் எடுக்கிறதுக்கு ஒரு ரேட்டு, தலை எடுக்கிறதுக்கு ஒரு ரேட்டு அப்படின்னு வச்சிருக்கிறான், அதனால நீ தயவு செய்து அந்த பக்கம் போவாதன்னா. இந்த ஆளு ஒரு வாரம் 10 நாள் வெயிட் பண்ணாரு. ஒரு நாள் போய் அவங்கள்ட்ட திண்ணில் உட்காந்துங்கிறாரு. இந்த காலத்துக்கு இப்படி போட்டு கம்பீரமா உட்காந்துருவான். அவனுக்கு சப்த நாடியும் அடங்கி போச்சு. சுவாமி என்ன இவ்வளவு தூரம்ன்றான். யாரு? தாதா பாரதியார்கிட்ட, என்ன சாமி இவ்வளவு தூரம்னா, நண்பர்கள் உங்களை பற்றி சொன்னார்கள், அதனால பார்த்துட்டு போலான்னு வந்தோம். கேஷுவலா பேசுறாரு பாரதியார். தாகத்துக்கு ஏதாவது தர வேண்டும், அதெல்லாம் தேவையில்லை. குடிமடார் அவர் எங்கேயும், அதனால அதெல்லாம் தேவையில்லைன்னாரு. அப்புறம் வந்து நண்பர்கிட்ட சொன்னாரு, என்ன அந்த ஆளை நீ என்ன தாதான்னு கையெடுப்பான் கால் எடுப்பான், ரொம்ப பணிவா பேசுறான். இது போல நம்முடைய முன்னோர்கள் சனி பகவானை தாதா என்று அறிமுகப்படுத்தி விட்டதனால் நாமும் பயந்து 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 செத்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு உதவி செய்வதற்கு ஜோசிடம் பார்க்கிறவர் ஒருத்தர் இருப்பார். அவர் அவரை பற்றி பில்டப் பண்ணி, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அந்த சனியை எதிர்கொள்ளுகின்ற பரிகாரத்தை நான் உங்களுக்கு தருகிறேன், ஒன்னும் இல்லை, ஒரு 12,500 ரூபாய் ஆகும். இல்லைங்க, இப்போ ஜோஷி மாதத்துக்கு நண்பர்கிட்ட கடன் வாங்கின்னு வந்திருக்கிறேன். இல்ல இல்ல, அதனால ஒண்ணும் இல்ல, எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். இப்ப எல்லாத்தையும் சரி பண்ணறான்னு ஆறுதலா சொன்னதுனால அவர்கிட்ட உங்க ரகசியம் ஃபுல்லா கொட்டு பரவாயில்ல. இப்ப நான் கேட்கிற கேள்வி, இந்த ஜோதிடம் பார்த்த நபரால் சனி கிரகத்தின் கதிர்வீச்சுக்களை கிண்டி பக்கம் வராம அப்படியே மடிப்பாக்கம் பக்கம் போற மாதிரி பண்ணிடுவார் அவரு. இல்லைங்க, ஒரு சேனல் போட்டு கதிர்வீச்சுக்களை உள்விட்டு அந்த பக்கம் போட்டு 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை, ஆணைகள் இட்டே ஆத்தெடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை. இதாங்க உண்மை. அதனால அது என்ன பண்ணோம், வர வேண்டிய கதிர்வீச்சு வந்துதான் தீரும். அதை எதிர்கொண்டு அதை உனக்கு எப்படி சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமோ அந்த அறிவு இறைவன் உனக்கு கொடுத்திருக்கிறான். நரம்புகளுக்கு ஊக்கப்படுத்திக் கொள். அந்த நரம்பு ஊக்கமடைந்தால் எலும்புக்கும் தசைக்கும் உள்ள நெருக்கம் சுருக்கமாக மாறாது, இறுக்கமாக மாறும். நீண்ட ஆயுள் நேர்கிறார். நீண்ட ஆயுள். இப்படியா பயப்படுற? அதனால இது நமக்கு என்னத்துக்கு பயம் வந்து தெரியுங்களா? பெரும்பாலும் அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் திருமணம் 6, 7 யாரா இருக்குன்னு பாத்துக்கணும். நீங்களே நினைச்சு பாருங்க. என்னன்னா 7:30 சனி பயமுத்தி வச்சுட்டான். நமக்கும் பெரும்பாலானவர்களுக்கு 6, 7 முகூர்த்தம், 7, 9 முகூர்த்தம், 6, 7 முகூர்த்தம். அது போதாத்துக்கு இந்த பாக்யராஜ் ஒருத்தர் என்ன பண்ணாரு, சினிமால மாப்பிள்ளைக்கு நல்ல நேரம் போக போது பொண்ணை கூட்டுவாங்க, மாப்பிள்ளைக்கு நல்ல நேரம் போக போது பொண்ணை, அப்படிதான் ஏமாத்தி விட்டாங்க. ஒரு மண்ணாண்டியும் கிடையாதுங்க. இயற்கை நமக்கு எந்த விதத்திலும் பாதகத்தை ஏற்படுத்தாதுப்பா. உன்னுடைய அறிவின் குறைபாடு அவற்றை சுகதாசனப்படுத்தினால் பாதகம் வரும். நம்ம அறிவின் குறைபாடு, இறைவனை எல்லாம் குறையே சொல்லாது. இறைவனை குறை சொல்வதற்கு உனக்கு தகுதியே இல்லைன்னா. ஒரு கிருஷ்ண பிரேம சுவாமின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. கோமடம் நடத்துறவர் கிருஷ்ண பிரேம சுவாமிகள். அவர் என்ன எழுதுறாரு, ஏகத்துக்கும் இருக்கிற என் பெருமானுக்கு என்னால் எப்படி அங்கவஸ்திரம் சாத்த முடியும்? இந்த பிரபஞ்சத்தில் இருக்க அத்தனை ஜீவன்களுக்கும் பசிதாகத்தை போக்கிக் கொண்டிருக்கிற என் பெருமானுக்கு நீ காட்டுகிற இத்துணூண்டு நைவேத்தியம் சாத்தியமாகுமா? எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற என் பெருமானை கொண்டு வந்து உன்னுடைய பூஜை அறையில் எவ்வாறு ஆவாகனம் செய்ய முடியும்? நல்லா எதிர்க்காரு. அப்ப என்ன எழுதுறாரு கட்சியா,
அவனுக்கு பூஜை செய்ய உனக்கு அறிவு. கரெக்டா என்ன அப்படியே பிரதிபலிச்சார். தேங்காய் அவனுடையது, பூ அவனுடையது, வெத்தலைப்பாக்கு அவனுடையது, வாழைப்பழம் அவனுடையது. அதை போய் அதான் திருநெல்வேலிக்கே அல்வாவான்றானுங்களே, அது மாதிரி அவன் படைச்சதை அவனுக்கே கொடுத்துட்டு எப்படியாவது வாங்கிட்டு வந்துடலான்னு பாக்குறான். அவன் என்ன பண்ணான், ஏன்டா எல்லாம் என்னது, அதுலயே நீ ரிக்வஸ்ட் பண்றியா நீ அப்படின்னா என்ன பண்றதுன்னு? அவனால் உருவாக்கப்பட்டிருக்கிற ஜீவராசிகளுக்கு துன்பப்படுகிற போது நீ எதையாவது ஒரு விதத்தில் நன்மை செய்யப்பா, உனக்கு அவன் நன்மை செய்வான்பா. மலையில் பிறந்த நதியால் மக்கள் தாகம் தீர்ந்தது, மரத்தில் பிறந்த கனியால் அவர் பசியும் தணிந்தது, கொடியில் பிறந்த மலரால் எங்கும் வாசம் கமந்தது, அன்னை மடியில் பிறந்த உன்னால் என்ன பயன்தான் விளைந்தது, நான் ஏன் பிறந்தேன் நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் தோழா, நினைத்து செயல்படு என் தோழா, உடனே செயல்படு என் தோழா. அதுதான் அவங்களும் சொல்றாங்க வேதாந்தமா. உள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் கரைய 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 இந்த சமுதாயத்தில் துன்பப்பட்டிருக்கிற ஒரு ஜீவனுக்கு உன்னால் என்ன முடியுமோ அது செய்ப்பா, இதுதானப்பா முழுமை பேருக்கு வழிவகுக்கும். தாங்க தச்சவருங்க. கரெக்டுங்களா?